உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீர்ப்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீர்ப்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உழைப்பின் கனிது உனக்காக, உன் அருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன் அருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசப்பாவுடைய கரங்களில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடலோட கூட நம்ம இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? உண்மையிலே இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃபு நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம நடந்துக்கிறது எல்லாமே நம்ம மனம் உவந்து அவருடைய கரங்களில் கொடுத்து நம்ம அதன்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் நமக்கு இதில் என்ன ஆகும், நமக்கு சோர்வுகள் வர்றது உண்டு. அந்த சோர்வுகள்னால நமக்கு வேற யார்கிட்டையும் நம்மளால் போயிட்டு இதை என்ன பண்ணிக்க முடியாது. நம்மளால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரே இடம் நம்ம ஏசப்பாவை மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி தானே குட்டீஸ்? அப்படியா நம்மளோட இருதயத்துக்கு எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருந்து நமக்காக காத்திருந்து நமக்காக எல்லா சூழ்நிலைகள்லையும் உடன் இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்ம ஏசப்பா. இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான பாடல் அதுதான். கடவுளே, எனக்கு எத்தனை விஷயங்கள் நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சா கூட நான் என்ன முழுவதுமாக உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அந்த முழுவதுமாங்கிறதுல தான் குட்டீஸ் நம்ம நிறைய இடங்கள் என்ன பண்ணிடுறோம், தடுமாடிடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு சோர்வு இருக்கும்போது நம்ம தேடுறது அவரை தான், நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்ம கேட்குறது அவரை தான். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம அவரை எடுத்துக்கிறோம், எந்த சூழ்நிலையில் அவருடைய காரியங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம், எந்த சூழ்நிலைகளில் அவருடைய உடனிருப்புக்கோ இல்லை அவர் காட்டுற வழிகாட்டுதலுக்கோ நம்ம செவி கொடுக்குறோம். இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே. அப்போ அந்த முழுவதுமா நான் என்ன உங்களிடத்துல நான் காணிக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாடல். அதில் அந்த அருமையான அந்த வரிகளை பாருங்களேன். படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் அப்படிங்கிற ஒரு வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடவுள் 6 நாட்களாக அந்த உலகத்தையே உருவாக்கிட்டு ரொம்ப பொறுமையாக மனிதனை உருவாக்குனாரு. அதுவும் எப்படின்னா அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. நீங்கள் அந்த தொடக்க நூல் வாசித்தாலே தெரியும், அவர் தான் படைத்த அனைத்துலையும் நம்மளை ரொம்ப நல்லதென கண்டார், நம்மளை ரொம்ப ப்ரீஷியஸ்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதில் மீன் பண்ணியிருக்கிறார். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ அதுதான் இந்த வசனத்துலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம காணிக்கையாக பொருள் எதேதோ கொடுக்குறோம், எதேதோ பண்ணுறோம். ஆனால் அவர் படைத்ததில் சிறந்ததாக இருக்கிற நம்மளையே, நம்மளோட இருதயத்தையே முழுவதுமாக நம்ம அவருக்கு எப்போ கொடுக்க நம்ம தயாராகிறோமோ அப்படி ஆகும்போது தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் அவர் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு நல்லதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் குட்டீஸ். இன்னைக்கும் பாருங்களேன், செப்பனியா 3:17 உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் அப்படிங்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே கூட நமக்காக இது எல்லாத்தையும் செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது குட்டீஸில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகலாம். ஆனால் ஏசப்பா பாருங்கள்,
அவர் நம்ம கூடவே இருக்கிறாராம். நமக்கு என்ன சோர்வா இருந்தாலும் நமக்கு அதுக்கு தீர்வு குடுக்கிறவரா நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நமக்கு என்ன போராட்டம், என்ன ஒரு சோர்வு, இல்ல நமக்கு எதிரா தீயோனோட செயல்கள் என்ன வந்தா கூட நம்மள புரொடெக்ட் பண்ற ஒரு பெரிய மாவீரனா இருக்கிறாராம். நம்மள அந்த போராட்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வழிநடத்துற வழிகாட்டியா இருக்கிறாராம். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணி, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும்போது, நம்மளோட சேர்ந்து நம்ம கூட சந்தோஷப்படுறதுக்கான ஒரு உடன் நட்பா அவர் இருக்கிறாராம். அத மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லயும் சந்தோஷப்படுகிற, அதற்காக மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு ஆருயிர் ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு உடன்பிறப்பா, ஒரு உறவா, எல்லாமுமா நம்ம கூட யார் இருக்காங்களாம்? ஏசப்பா இருக்காங்களாம் குட்டீஸ். அவருடைய உன்னத உறவ நம்ம எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, கண்டிப்பா அந்த உலகத்துல நமக்காக அவரு மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கண்கள் காணும்படிக்கு அவர் கொண்டு வந்து சேர்ப்பாரு குட்டீஸ். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய இருதயம். அப்ப அவரோட படைப்புகள்லயே மிக சிறந்த இந்த மனிதனை, நம்மளோட இருதயத்தை நம்ம அவருக்காக ஒப்பு கொடுப்போம். நம்மளிடத்துலேருந்து அவர் எதிர்பார்க்கறது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களோட இருதயத்தை விரும்புகிற தேவன் நீங்க இருக்கிறீங்க எங்களோட. உம்முடைய சித்தத்தின் படியா எங்களை நடத்துறதுக்கு எங்களை முழுவதுமா உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.